Hello everyone, welcome back to my channel. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற ரெசிபி நண்டு குழம்பு. சீஃபுட்னால எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த நண்டு குழம்புல ஒரு யூனிக்கான ஃப்ளேவர் இருக்கு. ஒவ்வொரு ஊருக்குமே ஒவ்வொரு விதமான நண்டு குழம்பு இருக்கும். இது எங்க ஊர் ஸ்பெஷல். இந்த ரெசிபி எனக்கு எங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்க. அதை நான் உங்க கூடயும் ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பார்ப்போம். இன்னைக்கு நான் ஒரு பெரிய நல்ல கனமான வானொலி எடுத்திருக்கேன். அந்த வானொலியில 3ல இருந்து 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி நண்டு குழம்பு, மீன் குழம்பு, இல்லை வத்த குழம்பு இருந்தாலும் சரி, எந்த வகையான குழம்பா இருந்தாலும் நல்லெண்ணெயில் பண்ணும் போது அதோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அதனால இன்னைக்கு நான் நல்லெண்ணெயில் தான் நம்ம நண்டு குழம்பு பண்ண போகிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் நான் 1 டேபிள் ஸ்பூன் வடகம் சேர்த்துருக்கேன். வடகம் எல்லார் வீட்லேயும் இருக்கும். ஒருவேளை உங்கள் வீட்டில் இல்லாட்டி நீங்கள் கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து நீங்கள் தாளிச்சிக்கலாம். வடகம் பண்ணுறதுக்கான ரெசிபியும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். நீங்கள் சம்மர் சீசனில் பண்ணி வச்சுக்கலாம். வடகம் நல்லா பொரியட்டும். ஏன்னா எண்ணெயில் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் ஃப்ராத்தி கன்சிஸ்டன்சி தான் வரும். வடகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகாயோட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நம்ம ஃபஸ்ட்டு தாளிப்பை ரெடி பண்ணிப்போம். தாளிப்பு முடிச்சதுக்கப்புறம் ஒரு 12 சின்ன பூண்டு சேர்த்துருக்கேன். ஏன்னா பூண்டு, இந்த வெந்தயம், கருவேப்பிலை இது எல்லாமே ஃப்ளேவர் என்ஹான்சர். இந்த குழம்பு நம்ம ஊரில் குழந்தை பெற்றவங்களுக்கு இல்லாட்டி பால் கொடுக்குற மதர்ஸ்க்கு இந்த குழம்பு நல்லா வச்சு கொடுப்பாங்க. ஏன்னா பூண்டு நிறையா மில்க் சப்ளைக்கு யூஸ் ஆகும். இந்த பூண்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நான் ஒரு மீடியம் சைஸ் ஒரு பாதி வெங்காயத்தை வெட்டிட்டு நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் இதுக்கு ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. வெங்காயம் ஆட் பண்ண உடனே நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஒரு டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய குழம்புங்கிறதுனால நம்ம தனித்தனியாக வதக்கணுங்கிற அவசியம் இல்லை. வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாத்தையும் நம்ம சேர்த்தே வதக்கிக்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் குழம்பு கொதிக்கிற நேரத்தில் இந்த காய் எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிடும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஆகும் நம்மளோட வெங்காயம், தக்காளி எல்லாம் வதங்கிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் விட ஆரம்பிச்சிச்சு. இப்போ நான் அதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சத்தூள் எப்போவுமே முதல்ல நம்ம ஆட் பண்ணி நம்ம வதக்க ஆரம்பிச்சிடணும். ஏன்னா கடைசியாக மஞ்சத்தூள் போட்டோம்னா பச்சை வாசனை வந்துடும். அதுக்கு தான் எப்போவுமே ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள்லேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். நம்ம வில்லேஜ் குக்கிங் சேனலில் சொல்லுவாங்களே, மங்களகரமாக நான் மஞ்சள்லேருந்து ஆரம்பிக்கிறோன்னு. அதுக்கு இது ஒரு ஹிடன் சீக்ரெட்டாக கூட இருக்கலாம். ஏன்னா மஞ்சள் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதுக்காக தான் மஞ்சள் நல்லா சேர்த்துட்டு நம்மளோட எண்ணெய் மறுபடியும் பிரிய ஆரம்பிக்கும் போது நாம் குழம்பு தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த நண்டு குழம்பு பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியண்ட் இந்த குழம்பு தூள் தான். இது எங்கள் அம்மா வீட்டில் அரைச்சி கொடுப்பாங்க. இந்த குழம்பு தூள் உங்கள் வீட்டில் இல்லைன்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் வெறுமிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்து நீங்கள் இந்த குழம்பை கூட்டிக்கலாம். இந்த குழம்புத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இருக்கிற மசாலாவோட நல்லா வதக்க ஆரம்பிக்கலாம். இருக்கிற எண்ணெயை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு பரட்டிப்போம். ஏன்னா நமக்கு இந்த மிளகாத்தூளை ரொம்ப விட்டுட்டோம்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா எல்லா பொடியும். ஸோ பக்கத்தில் நான் ஒரு 1/4 கப் தண்ணி வச்சுருக்கேன். அதாவது தோராயமாக ஒரு 50 மில்லிகிராம். ஸோ நம்ம தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நம்ம நல்லா பரட்டிக்கலாம். உங்களுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா நீங்கள் சிம் இல்லாட்டி லோவில் வச்சு நீங்கள் இந்த மசாலாவை கூட்ட ஆரம்பிங்க. போக போக உங்களுக்கே கரெக்டான கன்சிஸ்டன்சி, பதம் எல்லாமே வந்துடும். அடுத்ததாக நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். எனக்கு எப்போவுமே கையளவு கண்ணளவு தான். எனக்கு உப்பு கையால் போட்டால் தான் எனக்கு கரெக்டான பதம் வரும். ஸோ அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் நான் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போதைக்கு. இது நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதங்க விடுவோம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா உங்களுக்கு அங்கங்கே நம்ம முன்னாடி சேர்த்த எண்ணெய் எல்லாமே பிரிய ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு இந்த எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிச்சுன்னா நம்மளோட மசாலா நல்லா சேர்ந்துருச்சுன்னு அர்த்தம். அடுப்பை பார்த்தீங்கன்னா நான் ஒரு மீடியமில் தான் வைக்கிறேன். ஏன்னா ரொம்ப ஹையில் வச்சு கொதிக்க வச்சோம்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நான் மசாலா ரெடி ஆனதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு, ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு நான் புளி அழகாக கரைச்சி வச்சுருக்கேன். இப்போது புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏன் புளி தண்ணி ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறோம்னா, நம்ம நண்டில் ஒரு மாதிரியான கவுச்சி இருக்கும் இல்லையா, அந்த ரா ஸ்மெல் இருக்கும்ல. ஸோ அந்த வாசனை போகிறதுக்கு தான் நம்ம புளி, இந்த மிளகாத்தூள், பூண்டு, கருவேப்பிலை நம்ம எல்லாமே போடுறோம். நீங்கள் கடையில் புளி வாங்கும் போது உங்களோட புளி நல்லா கருப்பு கலரில், நல்ல டார்க் பிளாக் கலரில் இருந்துச்சுன்னா நம்ம செய்கிற குழம்பும் நல்ல கலர் கொடுக்கும். ஒரு வேளை புது புளியாக இருந்ததுன்னா ஒரு மாதிரி வெள்ளை கலரில் இருக்கும். அது நம்ம கலரும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் கொடுக்கும். இன்றைக்கி நான் 1 கிலோ நண்டு எடுத்திருக்கேன். இந்த நண்டுக்கு பேர் டஞ்சனஸ் கிராப்னு சொல்லுவாங்க. இது ஒரு வகையான கடல் நண்டு. இதை நல்லா உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன்.
நம்ம குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. எனக்கு தோராயமா ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் போல ஆச்சு. இது நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம கழுவி வெட்டி வச்சிருக்க நண்டை இதை ஆட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம குழம்பு கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம சேர்த்துட்டோம்னா குழம்பு கொதிக்கிறதுக்கு லேட் ஆகும். ஆனால் நண்டு சீக்கிரமாகவே வந்து குக் ஆகிட்டு ஒரு மாதிரி ரப்பர் மாரி ஆகிடும். ஸோ இந்த குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இந்த பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறமா நம்ம நண்டை ஆட் பண்ணலாம். நண்டு போட்ட உடனே அதோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 10 நிமிஷத்துலேயே நல்லா வந்து குக் ஆகிடும். ஸோ அதனால் நண்டு குழம்பு வைக்கும் போது இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். இப்போ நம்ம வந்து ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் இந்த நண்டு குழம்பு நல்லா கொதிக்க விடுவோம். மீடியம் டெம்பரேச்சரில் வச்சு கொதிக்க விடுவோம். இப்போ நம்ம மூடி போட்டுருக்கோம் இல்லையா, மூடி திறந்து பார்த்துருவோம். குழம்பு நல்லா கொதிக்குது, எண்ணெய் பிரிஞ்சாச்சு, நண்டோட கலரும் மாறி போச்சு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நண்டு நல்லா குக் ஆகிடுச்சு. நம்ம ஆட் பண்ணும் போது வெள்ளை கலரில் இருந்த கொடுக்கு இப்போ நல்லா சிகப்பு கலர் வந்துருக்கு பாருங்களா. அப்போனா நண்டு வந்து நல்லா குக் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம். அடுத்து கடைசியாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு மசாலா ஆட் பண்ண போகிறோம். இதில் தேங்காய், முழு மிளகு, அதுக்கப்புறம் சீரகம் வச்சு அரைச்சிருக்கேன். இந்த மசாலா எதுக்கு ஆட் பண்ணுறோம்னா நண்டு குழம்புக்கு நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம். ஆனால் இந்த தேங்காய் பால் ஊற்றி நீங்கள் சாப்பிடும் போது ஒரு சூப்பரான ஃப்ளேவர் இருக்கும். அதனால் இந்த ஸ்டெப்பை மறக்காமல் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றி இந்த மசாலாலாம் பிடிக்காதுன்னா நீங்கள் விட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், குழம்பை முன்னாடியே கெட்டியாக கொதிக்க விட்டுட்டு கடைசியாக நண்டு போட்டு நம்ம வெந்ததுக்கப்புறம் நீங்கள் இறக்கி வச்சிடலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் 5 நிமிஷத்துக்கு மேலே கொதிக்க விடாதீங்க. ஏன்னா அதுக்கு மேலே போனால் நண்டு ஓவர் குக் ஆகிடும், தேங்காயும் பிரிய ஆரம்பிக்கும். ஸோ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்மளோட குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து தண்ணியாக தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் பார்க்கும்போது நம்மளோட தேங்காய் எல்லாம் கெட்டி ஆகிட்டு நம்மளோட குழம்பு நல்ல கன்சிஸ்டன்சிக்கு அழகாக வந்துடும். அதனால தான் எப்போவுமே என்ன பண்ணுவாங்க, நண்டு குழம்பு வச்சோடனே கொஞ்சம் நேரம் ஒரு 15 நிமிஷம் இல்லை 20 நிமிஷம் கழித்து சாப்பிடுவாங்க. ஏன்னா அந்த அனல்லாம் கொஞ்சம் அடங்கி நான் அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி இருக்கும் இல்லையா, அதனால சாப்பிட்லாம். சுட சுட சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுறவங்க எந்த இதுவும் இல்லாமல் அழகாக சாப்பிட்லாம். இப்போ கடைசியாக ஒரு ஃபினிஷிங் டச் கொடுக்கணும் இல்லையா. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், குழம்பு ரெடி ஆனதுக்கப்புறமா ஒரு 4 கருவேப்பிலையை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா எந்த ஒரு குழம்பு வச்சாலும் சரி ஒரு 4 கருவேப்பிலையை பிச்சு போட்டு நீங்கள் மூடி போட்டுருங்க. நீங்கள் குழம்பு திறக்கும் போது ஒரு அவ்வளோ அழகான ஒரு வாசனை கொடுக்கும். அந்த கருவேப்பிலைக்கு அவ்வளோ மகிமை இருக்குது. ஸோ நம்மளோட நண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை தேங்காய் சேர்த்துக்கிறதுனால ரொம்ப நாளைக்கு வராது. மேக்ஸிமம் இன்றைக்கி செஞ்சிங்கன்னா நாளைக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிருங்க. ஏன்னா தேங்காய் சேர்த்தோம்னா கெட்டு போயிடும். நண்டு குழம்பு பண்ணும்போது நீங்கள் இன்னும் ஒரு முக்கியமான டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது என்னென்னா, நண்டை ரொம்ப நேரம் வெட்டிட்டு வெளியே வைக்கக்கூடாது. ஏன்னா அது வந்து நீத்து போயிடும். ஸோ நீங்கள் நல்லா குழம்பை கூட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நண்டை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இந்த நண்டை க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கும் இந்த குழம்பு கொதிக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ நம்மளோட நண்டும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சாப்பிடும்போது. இந்த டிப்பை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் இங்கிலீஷில் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா அதோட லிங்க்கையும் நான் வந்து கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணியிருக்கேன். மறக்காமல் பாருங்கள். Until then, bye from Archana. Take care everyone. Bye bye.